ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் யோகி பாபுவை பத்தி தான் பேச போறோம். அவரை பத்தின ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதோட தான் இப்ப நான் வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். நடிகர் யோகி பாபு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சின்ன திரையில ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெள்ளி திரையில இன்னைக்கு ஒரு உச்சக்கட்ட புகழ் நடிகரா வலம் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் எந்த ஒரு ஆணவமும் தலைக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அவர் உச்சக்கட்ட புகழ் நடிகரா இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் மதிச்சு பேசும்போது அவ்வளோ அழகா ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். உங்களை விடவே நான் ரொம்ப கீழே தாங்க, நான் ரொம்ப மேலெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல தான் அவர் எப்பவுமே பேசுவார். ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து ஈக்குவலா நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு காமெடி நடிகர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இதுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி அப்படின்னா செந்தில் கவுண்டமணியை தாண்டி வடிவேலு ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவேக் சார், அதுக்கப்புறம் சந்தானம், பயங்கரமான ஒரு ரீச் சந்தானம்க்கு இருந்தது. எல்லா யங்ஸ்டரோட மனசுலயும் நின்ன ஒரு காமெடி நடிகர் அப்படின்னா அது சந்தானம் ஒருத்தரையும் சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ இவ்ளோ காம்படிஷன் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முன்னணி காமெடி நடிகரா வலம் வந்துகிட்டு இருக்காரு யோகி பாபு. இதுக்கு அவருடைய தன் அடக்கமும் தனி திறமையும் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம தன்னோட சொந்த முயற்சியில இன்னைக்கு சினிமாவுல உச்சக்கட்ட புகழ் நடிகரா வலம் வந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து ஈக்குவலா நடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது தன்னைத்தானே எப்பவுமே தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகரும் யோகி பாபு தான். ஏன் அப்படின்னா அவரோட ஆக்டிவிட்டிஸ், அவரோட பேச்சு எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு நார்மலான பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் அவர் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த வகையில இன்னொரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. 40வது பிறந்த நாளை தன்னோட ஃபேமிலியோட சேர்ந்து ரொம்ப கோலாகலமா கொண்டாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் பிறந்தது தான் குடும்பத்துக்கு மட்டும் நல்லதா இருக்கக்கூடாது, கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஏரியாவை சேர்ந்த ரொம்ப கஷ்டப்படுற மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு சில நலத்திட்ட உதவிகளையும் நேற்று கொடுத்திருக்காரு. ஸோ உண்மையிலே ஃப்ரெண்ட்ஹுட் சார்பாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா யோகி பாபு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் மீடியாக்கே தெரியவே தெரியாது. ஸோ ஏன் அப்படின்னா தான் பண்றது ஒரு உதவி, அதை நான் போர்ட்ரேட் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது யாருக்கும் தெரியாம இருந்தாலே போதும். ஏதோ என்னால முடிஞ்சதை தான் நான் செய்யறேனே தவிர என் சக்திக்கு மீறி நான் எதையும் செய்யல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு நான் ஒரு நார்மல் மிடில் பீப்புள்ல இருந்து வந்தனோ இப்பவும் நான் அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வீடு பேரு இதெல்லாம் பெருசா இருக்கலாம். அது ஏன் அப்படின்னா அந்த ஒரு பிம்பம் இருந்தாதான் நமக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த பிம்பத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். மற்றபடி நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி காமெடிக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செந்தில் கவுண்டமணி இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வடிவேல் சார் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் விவேக் சார் இருந்திருக்காங்க, அடுத்து சந்தானம். வடிவேல் ஒரு சில சூழ்நிலை காரணமா ஒரு சில பிரச்சனைகளால சினிமாவை விட்டு கொஞ்சம் வருடம் விலகி போயிட்டாரு. அடுத்ததா விவேக் சார் இறந்து போயிட்டாரு. அடுத்து சந்தானம் ஹீரோவாயிட்டாரு. அப்போ அந்த காமெடி அப்படிங்கிற ஒரு வெற்றிடத்தை நிரப்பினவர் தான் யோகி பாபு. தனக்குன்னு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன கேரக்டரா இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்டா கொடுத்துதான் இன்னைக்கு இந்த லெவல்ல அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரோட முதல் படமான யாம் இருக்க பயமேன் படத்துல அவரோட பாடி லாங்குவேஜை ரொம்ப கிண்டல் பண்ணி தான் அந்த காமெடியை வச்சிருப்பாங்க. சோ அதையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு ஹீரோவா கூட பல படங்கள் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல முதன்மையான ஒரு படம் அப்படின்னா கோலமாவு கோகிலா படத்துல லீட் ரோல் அவர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து மண்டேலா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு, ஜோரா கையை தட்டுங்க, இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவரும் ஒரு காமெடியனா இருந்து இன்னைக்கு ஹீரோவா மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில பாக்குறப்ப தன்னோட 40வது பிறந்த நாளை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்ப வெளியாயிருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா காமெடியனா நடிக்கணும் அப்படின்னா அவர் சொல்றதுதான் சம்பளம். ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னா டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான் சம்பளம் அப்படின்ற மாதிரி இவர் எஸ்.ஜே. சூர்யா சொன்ன அந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் இவரும் பேசுவார். சோ இவரை காமெடியனா புக் பண்றாங்கன்னா இவர் என்ன சொல்றாரோ அதுதான் சம்பளம். சோ அப்படி இருக்கிறப்போ அவர் ஒரு நாளைக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குவாராம். அதாவது ஒரு படத்துக்கான மொத்த சீனையும் ஒரு நாள் 2 நாள்ல அவர் முடிச்சு கொடுத்துருவாராம். அதனால அவர் 15 லட்சம் ரூபாய் வாங்குவாராம். அப்படி வச்சு பாக்குறப்போ ஒவ்வொரு படத்துக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்ப
காலகட்டத்துல அவருக்கு கம்மியான சம்பளம் இருந்தது. இப்போ ஹீரோவா ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 15 லட்சம் ரூபாய் அவர் வந்து காமெடியனா நடிக்கிறதுக்கு சார்ஜ் பண்றாரு. அப்போ ஹீரோவா அவர் நடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு டைரக்டர் என்ன கொடுக்குறாரோ அதை தான் வாங்கிப்பாராம். அப்படி இருக்கிறப்போ குறுகிய காலகட்டத்துல அவரோட சொத்து மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா 75 கோடி கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. சோ உண்மையிலே கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து நாம சந்தோஷப்படதான் செய்யணும். ஏன் அப்படின்னா ஒருத்தர் ஈஸியா ஒரு இடத்துக்கு வந்துட முடியாது. அதுக்காக அவங்க இரவும் பகலுமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. 10 பேரை தாண்டி போறப்ப எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. உருவ கேலியா இருக்கட்டும், அவரோட ஹேர் ஸ்டைலை வச்சு கிண்டல் பண்றது, பேச்சை வச்சு கிண்டல் பண்றது. ஏன்னா தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜும் அவருக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி பல மொழிகள்லயும் தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. சோ ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்தும் டைரக்டர்ஸ் அவங்கள வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா இதுதான் அவருக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். சோ வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய யோகி பாபு இன்னைக்கு அவர் சம்பாதிச்ச பணம் வந்து 75 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அவர்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ கஷ்டப்பட்டதுனால தான் அவர் இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. சோ இன்னும் வந்து அவர் மேன்மேல வரணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் தொடர்ந்து மக்களை அவர் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஒரு வேண்டுகோளா இருக்கு. சோ இதுக்கப்புறம் எவ்வளவு உச்சத்துக்கு அவர் போனாலும் சரி அந்த ஒரு பணிவு அப்படின்றது எப்பவுமே அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவர் தோனி கூட ஒரு ஃபங்க்ஷன்ல ஈக்குவலா உட்கார்ந்து பேசியிருப்பாரு. அப்பவும் வந்து தோனி சார் சாரி எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தோனி வந்து எனக்கும் பெருசா தெரியாதுங்க, நீங்களும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவ்வளவு கேஷுவலா வந்து பேசியிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனாவும் ரொம்ப யதார்த்தமாவும் ரொம்ப இயல்பாவும் பேசக்கூடிய ஒரு காமெடி நடிகர் தான் யோகி பாபு. யோகி பாபு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.